ரவிச்சந்திரன் சார், நிகழ்ச்சி நான் உங்ககிட்டேருந்தே தொடங்குறேன். ஜனநாயகனை முடக்க பார்க்கிறதா, விஜயினுடைய அரசியல் வருகையை தடுக்க பார்க்கிறதா பாஜக? தணிக்கை குழுவின் மூலமாக மறைமுகமாக விஜயினுடைய தாவேகாவுக்கு விஜய்க்கு நெருக்கடி கொடுக்கறதுனுடைய நீட்சி தான் இதுவா? இல்லை, இதில் அரசியல் எங்கேருந்து வந்ததில்லை தெரியல. ஆனால் விஜய் ரொம்ப நாளாக சொல்லிட்டு இருந்தார் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் போட்டின்னு. அது பராசக்தியும் நான் ஜனநாயகம் தாங்கிற மாதிரி அப்புறம் புரிஞ்சிருச்சு. தேர்தலுக்கு அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு. சார், எப்படி ஒரு தேர்தல் ஆணையம்ங்கிறது சென்ட்ரல், அது கவர்மெண்ட்டினுடைய ஒரு அங்கம் இல்லை. ஆனால் மாநிலத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளை வைத்து தான் செயல்படுமோ அந்த மாதிரி தான் சிபிஎஃப்சியும் மத்திய அமைப்பாக இருந்தாலும் மாநிலத்தில் தான் அதில் யாரும் பார்க்குறாங்க. நான் ஒரு 4 படம் சொல்கிறேன். மாஸ்டர், பிகில், மெர்சல் அண்டு சர்க்கார். 4 படத்தில் 3 படத்துக்கு ஈவோ லீலா மீனாட்சிங்கிற மேடம். ஒரு 4-5 பேர் சொல்கிறேன். பல்தேவ்ங்கிறவர் 2 படத்துக்கு ஒரு 5 பேர் உட்காருவாங்க. அவங்க யாரும் திரிபாதியோ அல்லது சௌத்ரியோ அல்லது சோம்நாத் சாட்டர்ஜியோ இல்லை. வடக்குலேருந்து இங்கே முடக்கணுங்கிறதுக்கு எல்லாருமே நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 50 பேர்லேருந்து தான் மாற்றி மாற்றி வருவாங்க. அதில் கிருத்திகாங்கிற மேடம் 2 படத்துக்கு உட்காந்துருக்காங்க. பல்தேவ்ங்கிறவர் 2 படத்துக்கு உட்காந்துருக்காரு. லீலா மீனாட்சிங்கிறவங்க 4 படத்தில் 3 படத்துக்கு அவங்க தான் ஈவோவாகவே இருந்திருக்காங்க. இந்த படம் பொறுத்த வரைக்கும் யூஏ கொடுக்கப்பட்டாச்சு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை எனக்கு தெரிஞ்சு 29ஆம் தேதியே கொடுக்கப்பட்டாச்சு. அவங்களும் முன்னாடியே தான் சொல்லியிருக்காங்க. வாய்மொழியாக கொடுக்குறோன்னு சொன்னாங்க, அதுக்கப்புறம் கொடுக்கல, ரிவ்யூ போங்க அப்படின்றாங்க. பாருங்க, ரிவ்யூங்கிறது எந்த ஒரு விஷயத்துக்குமே போகலாம். இந்தியாவில் 2000லேருந்து 2016 வரைக்கும் 793 படங்கள் பேன் செய்யப்பட்டிருக்கு. சென்சார் கொடுக்கப்பட்ட பிறகு பேன் செய்யப்பட்டிருக்கு. அது ரயாட்டினாலையும் மற்ற பிரச்சனையினாலையும். திருப்பரங்குன்றம் மாதிரி வந்துடும் அப்படிங்கிற அடிப்படையில் இல்லை, வந்துச்சு அப்படிங்கிற அடிப்படையிலேயே. ஒரே சந்தேகம்தான், போன மாதம் படத்தை பார்த்து தணிக்கை குழு யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்குறோன்னு சொல்கிறாங்க, ஆனால் யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கல. என்ன காரணம்? இல்லைங்க, கொடுக்குறோன்னு வாய் வழியா சொன்னவங்க தானே, ஏன் கொடுக்காம நெருக்கடி இருக்கு இல்லையா? சர்டிஃபிகேட் என்ன திமுக வாக்குறுதியான்னு ஏதோ வாய் வழியில் ஒன்று சொல்றதுக்கும் புக்கில் ஒன்று அப்படித்தானே சொல்றாங்க. 5 பேர் அவங்க படம் பார்க்கும்போது அவர்கள் யாரோடும் பேச மாட்டார்கள். அவங்க மாட்டுக்கு அவங்க ரிப்போர்ட்டை எழுதிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல கட்டு இருந்ததுன்னா அந்த கட்டை பற்றி சொல்லுவாங்க. மெஜாரிட்டிங்க 5ன்னு வச்சுருக்கிறதே மெஜாரிட்டியை பார்க்குறதுக்காகத்தான். அப்போ அந்த மெஜாரிட்டியினுடைய அடிப்படையில் இவங்கெல்லாம் இந்த கருத்தை சொல்லியிருக்காங்க, இதை நீக்கணும் நீக்க வேண்டாங்கிற அடிப்படையோடு முடிஞ்சு போயிடும். அதற்கு பிறகு தான் அதை டைரக்டர்கிட்ட கொண்டு இந்தந்த காட்சிகளை நீக்கிறோங்கிறத பற்றி சொல்லுவாங்க. அவங்க ஒரு அப்ஜெக்ஷனை சொல்லுவாங்க. எல்லாமே சாயங்காலத்துக்குள்ளே முடிஞ்சு போயிடும். எதுவுமே பெரிய விஷயமே இல்லை. இத்தனை படங்கள் விஜய் வந்திருக்கு, எந்த படத்துக்கும் பிரச்சனை வரல. எனக்கு தெரிஞ்சு மெர்சல் படத்துக்கு அப்புறம் அவர் எந்த படத்துலையுமே அரசியலுங்கிற மத்திய அரசோ மாநில அரசு எந்த அரசியலும் பேசலை. மெர்சலில் தான் கடைசியாக ஜிஎஸ்டிங்கிறது சம்மந்தம் இல்லாமல் ஒரு டயலாக் வந்ததுங்கிறத தவிர வேறு எதுவும் பேசலை. அவர் மாட்டுக்கு அவருடைய படத்தை தான் எடுத்துகிட்டு இருக்காரு. இந்த விஷயத்தில் நீங்கள் அரசியல் பேசுகிறதாக இருந்ததுன்னா யாருக்கெல்லாம் உள்நோக்கம் இருக்க முடியும்? திமுகவுக்கு உள்நோக்கம் பராசக்தி நான் படத்தை கொண்டு வந்துட்டோம், உங்கள் கலெக்ஷனை நான் பிரிச்சுட்டேன் பாரு அப்படின்னு சொல்லலாம். இந்திய எதிர்ப்பு முக்கியமாக, இது டான்ஸ் முக்கியமானு பேசலாம், அதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் இவருக்கு ஏன் ஒரு பங்கு இருக்கக்கூடாது? நான் கிட்டத்தட்ட அந்த இடத்துல தான் சொல்கிறாங்க, பராசக்தி பெருசாக பேசப்படக்கூடாது அப்படின்றதுக்காக ஜனநாயகனை வைத்து பாஜகவும் தாவேகாவும் நாடகம் ஆடுது. ஒரு தீபாவளிக்குங்க ஒரு 15 படம் வந்தது. அதில் ஒரே ஒரு படம் ஜேபிஆர் ஐயாவுடைய படம். அந்த படத்துக்கு போஸ்டரே யாரும் ஒட்டலை. அதில் ஒரே ஒரு பாட்டு, நீ முன்னாடி போனால் நான் பின்னாடி வாரேன்னு ஒரு பாட்டு. அந்த பாட்டுக்காக அந்த படம் ஓடிச்சு. 16 படங்கள் வந்த காலகட்டத்தில் ஒரு திரைப்படம் பார்ப்பதுங்கிறது அதனுடைய தன்மையை வைத்து தான் போகல. நான் கேட்கிறது பாஜகவினுடைய திட்டம் இது. இதுல பாஜகவுக்கு என்ன வேலை இருக்கு? அவங்க ஏதாவது கமலாலயத்துல தனியா ஸ்கிரீனிங் பேசு பொருளா மாத்தாம ஜனநாயகத்தை பேசு பொருளா மாத்தணும். இப்போ என்ன ஆயிடுச்சு? அதனால பராசக்தி தான் முதல்ல வரப்போகுது. 16 கட்டு ஒத்துன்னு இருக்காங்க. ஆமா, 16 கட்டு அது போட்டுட்டீங்க. அது பெரிய ஹைப். ஒரே ரொம்ப சிம்பிளான குழு. 2 நிமிடத்துல ஏன் மேல்முறையீட்டுக்கு மத்திய திரைப்பட சான்றிதழ் வாரியம் போய் நிக்கணும்? ஒரே ஒரு விஷயம், நீங்கள் சிபிஎஃப்சிஐ கிட்ட எங்கே போயிட்டீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் நான் ரிலீஸ் பண்ண சொல்கிறேன், நீ ரிலீஸ் பண்ணுன்னு சொல்லிச்சுன்னா தன்னுடைய உரிமையை காப்பாற்றி கொள்வதற்காக அது பண்ணுமே ஒழிய அதை ஜனநாயகத்துக்காக பண்ணுறதா இல்லை கபாலிக்காக பண்ணுறதாங்கிற கேள்வி இல்லாமல் தன்னுடைய உரிமையை காத்து கொள்வதற்காக பண்ணும். இப்போ மாநிலத்தில் சிபிஐ வரணும்னா ஸ்டாலின் ஐயாட்ட சொல்லிட்டு தான் வரணும் அப்படின்னு ஒரு சட்டம் கொடுத்துட்டாங்களா? இப்போ சிபிஐ வரணும்னா என்ன பண்ணணும்? ஸ்டாலின் ஐயா பொன்முடி ஐயா வீட்டுக்கு போகிறேன், நீங்கள் எதுவும் ஃபோன் பண்ணிட்டாதீங்க, நாங்கள் ரைடு பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லணும். அவர் ஓகே நான் ஃபோன் பண்ண மாட்டேன், நீ ரைடு பண்ணுன்னு சொன்ன உடனே போவாங்க. இது
யதார்த்தமான ஒரு விஷயம். சுயாட்சின்னு அந்த இந்த என்டிட்டின்னு ஒன்று வரும்பொழுது சிபிஎஃப்சி அதை போகத்தான் செய்யும். அதில் என்ன தப்பு கிடையாது. ஜனநாயகம் வரக்கூடாதுங்கிறதுக்காக அது போச்சு, தன்னுடைய ஜனநாயகத்தை காப்பாற்றிக்கிறதுக்காக தான் போச்சு. ஏன்னா எனக்குன்னு ஒரு என்டிட்டி இருக்குது, ரெவியூக்குன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்போ இங்கே பிரச்சனை நீங்கள் சொன்ன அதே ஒரு பட்டியலை நானும் கேட்குறேன். மலையாளத்தில் ஓடையில் நின்றுன்னு ஒரு படம் வந்திருக்குது, தமிழில் பாபு சிவாஜி நடித்தது, அதே மாதிரி தெலுங்கில் பகவத் கேசரி, ஜனநாயகன் அதனுடைய தொடர்ச்சி. எல்லாத்தினுடைய கதை கருன்றது ஒன்று தான். இதற்கு முன்பு 3 படங்கள் மேலேயே விஷயமும் படத்தினுடைய கதையெல்லாம் ரிலீஸ் பண்ணிட்டு இல்ல கதையை நான் சொல்ல பொதுவாக விவாதிக்கப்படக்கூடிய அம்சங்கள். இப்போ இந்த இடத்துல பாஜக மறைமுகமாக ஜனநாயகனை முதல் 3 படம் வரும்போது பாஜக வேலையில இல்லையே கேரளால. நான் கேட்கறது கிரியேட் பண்றீங்க, எப்படியாவது பாஜக உள்ள கொண்டு இல்ல விஜயை ஹைப் பண்றீங்கன்றாங்க. இங்க பாருங்க, விஜய்ங்கிறவருக்கு ஒரு கூட்டம் தன்னை போல இருந்து கொண்டிருக்கு. அந்த கூட்டம் தொண்டர்களாக மாறி வாக்கா மாறிச்சுன்னா அவர் நல்லா வரட்டும், அங்க ஒன்றும் கேள்வியே கிடையாது. அவர் திமுகவை எதிர்த்து தான் எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காரு, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கேள்வி என்னன்னா, நாம் பேசிகிட்டு இருக்கிறது ஒரு திரைப்படத்தை பற்றி, அந்த திரைப்படத்திற்கான தணிக்கை குழுவை பற்றி. உயர்நீதிமன்றம் தேவையில்லாமல், ஆஷா மேடம் தான், எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை, தப்பாக இருந்தால் திருத்துங்க, செந்தில் பாலாஜி ஐயாவுக்கு முதல்ல ஜாமீன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திரும்பி 2 கமிட்டியில் வரும்போது பிரச்சனை வந்ததுன்னு நினைக்கிறேன். நீதிபதி தான், நான் அதுக்குள்ளே வர விரும்பல, தவறாக இருந்தால் திருத்திக்கிறேன். ஆனால் அவங்க திடீர்னு வந்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா எங்கேருந்து பண்ணுறது? ஒரு படம் ரெவ்யூ கேட்டிருக்காங்க, அந்த ரெவ்யூ எடுத்துகிட்டு பண்ணணுமா வேண்டாமா? ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், தலைவர் 9 மணிக்கு இந்த இடத்துக்கு வரப்போறாருன்னு சொல்லியாச்சு, கூட்டம் கூடியாச்சு. 8:45 ஒரு தகவல் வருது, வண்டி பஞ்சர் ஆக போகுதுன்னு. பஞ்சர் முருகர் பண்ணார், அது வேறு விஷயம். ஆக போகுதுன்னு வருதுன்னா அந்த இடத்துல நிறுத்தத்தான் செய்வான். அவன் வந்துட்டு இல்லைங்க நான் விட்டுறேன் பரவாயில்ல, நான் 9 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டேன் நான் சொல்லுவான். இப்போது ஜனநாயகம் படத்தில் நாளைக்கு ரிலீஸ் ஆகாததுக்கான காரணம் இன்னதுன்னு அவங்க பட்டியல் எடுத்து சொல்லியிருக்காங்க. அந்த ரெவ்யூ கமிட்டிக்கு கொண்டு போகிறாங்க, காரணங்களை சொல்ல போகிறாங்க. காரணங்கள் அபத்தமாக இருந்ததுன்னா, இப்போ திருப்பரங்குன்றத்தில் சொன்ன மாதிரி 2 மனைவியா அப்படிலாம் பேசின மாதிரி வளரலாக இருந்ததுன்னா நீங்கள் பேசலாம். ஒரே நிமிஷம் புரிஞ்சுக்க முடியுது. ஏன் 2 நிமிடத்திலே மேல்முறையீடு போகிறாங்க? ஏங்க 25 தனி நீதிபதி சொல்கிறாரு யூஏ சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது டிஸ்கஸ் பண்ணிட்டு போலாம்ல. 2 நிமிடம்ன்றாங்க. யாரு கூட வேணா வச்சுக்காங்களேன், அதிகாரிகள் கூட பண்ணலாம் அல்லது வேற யார் கூட வேணா பண்ணிக்கலாம். சுப்ரீம் கோர்ட் 2 நிமிடத்துல உடனடியாக மேல்முறையீடு பண்ண வேண்டிய அவசியம் இந்த படத்துல எங்க இருந்து வந்தது? சுப்ரீம் கோர்ட் அந்த படத்தை பார்த்துட்டு அந்த நீதிபதி ஆஷா மேடம் அந்த படத்தை பார்த்துட்டு ரிலீஸ் பண்ண சொன்னாங்களா? எதை வச்சு சொன்னாங்க? அவங்க முன்னாடி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் வச்சு சொல்றாங்க. படம் பார்த்த இல்ல சார், அவங்களுக்கு ஒரு டாக்குமெண்ட் தணிக்கை வாரியத்திலயும் கொடுத்திருப்பாங்க, விஜய் தரப்புலயும் கொடுத்திருப்பாங்க. 2 பேரோட இது அனலைஸ் பண்றாங்க. சரி ஓகே, இதுல இவ்வளவு சொல்லி இருக்காங்க, அதனோட அடிப்படையில் யூஏ சர்டிஃபிகேட் அவங்க என்ன சொல்லி இருக்காங்க? 500 கோடிக்கு வியாபாரம், உலகமெல்லாம் ரிலீஸ் ஆக போது, தலைவா படம் மாதிரி ஊற்ற விட்டுறாதீங்க, இது கடைசி படம் அப்படின்லாம் அவங்க சொல்லியிருப்பாங்க. இவங்க என்ன சொல்லியிருப்பாங்க? இந்த படத்தில் இந்த பிரச்சனை இருக்குங்க, தயவு செஞ்சு இதை கொண்டு நான் ரிவ்யூ பண்ண போகிறேங்கிறாங்க. இதில் சுப்ரீம் கோர்ட் அந்த படத்தை பார்த்துவிட்டு நான் முடிவு செய்கிறேன்னு சொன்னாலும் பரவாயில்ல. சரி, அதையும் சொல்லலாம். அப்போனா இல்லை என்ன காரணத்திற்காக தணிக்கை சான்றிதழ் கொடுக்கலன்ற விளக்கத்தை சொல்லணும் இல்லையா? அதை தான் ரிவ்யூ கமிட்டிலேருந்து பேச போகிறாங்க. நாளைக்கு ரிவ்யூ கமிட்டியில் பேசும்பொழுது நான் தான் நல்ல உதாரணமே சொன்னேன். ஒரு நீதிபதி தீர்ப்பு கொடுக்குறாரு, அதற்கப்புறம் அறநிலையத்துறை நம்மகிட்ட நம்ம பக்தர்களுடைய பணத்தில் அவங்க கபில் சிப்பிலையும் யாரையோ ஒருத்தரையும் கூப்பிட்டு வர்றாங்க. கூப்பிட்டு வந்ததுக்கப்புறம் விவாதிக்கிறாங்க. விவாதிக்கும் போது 2 குன்று இருக்க வேண்டுமா, 2 மலம் இருக்க வேண்டுமா, 2 மனைவி இருக்காங்களான்னா வளரிட்டு இருந்தாரு. அது மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருச்சு. நாளைக்கு ரிவ்யூ கமிட்டியில் இதே மாதிரியே தவறான தகவல் வந்திருந்ததுன்னா, சிவகார்த்திகேயன் மஞ்சள் துண்டு போட்ட மாதிரி இங்கே ஏதாவது இவர் போட்டிருக்காரு அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா அப்போ நீங்கள் விமர்சிக்கலாம். ஏப்பா இதுக்காகவா நீ ரிவ்யூ கமிட்டின்னு போன? இந்த ஒரு விஷயத்தை இந்த படத்தில் வரலையா, அந்த படத்தில் வரலையா? சண்டியர்னு ஒரு படம் ஏற்கனவே ரிலீஸ் ஆயிருந்தது, அதற்கு பிறகு கமல்ஹாசன் வரும்போது மட்டும் ஏன் பிரச்சனை பண்ணீங்க? கமல் பிரச்சனைனா மட்டும் ஏன், கமல் படம்னா மட்டும் ஏன் ஒரு ஹைப்பு கொடுக்கறதுக்காக ஏதாவது ஒரு பிரச்சனையை ஏற்படுத்துறீங்க அப்படின்னு ரிவ்யூ கமிட்டி கிட்ட கேள்வி நீங்கள் அங்கதான் பாஜக மறைமுகமாக விஜய்க்கு நெருக்கடி கொடுப்பது மூலம் அவருக்கு மேல ஒரு அனுதாபத்தை உருவாக்கி சிறுபான்மையினுடைய வாக்குகளை அறுவடை பண்றதுக்கு பாக்குறாங்க. இல்ல அதுதான் பியூஷ் கோயல் விஜயை விமர்சிக்காதீங்கன்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் நெருக்கடி கொடுக்குறாங்கன்றப்போ திமுகவினுடைய அல்லது திமுக பிரதானமாக பேசக்கூடிய அவங்களுடைய கருத்து தீ பரவட்டும் இந்த மாதிரியான கருத்துக்களை தணிக்கை பண்ணி கொண்டு வந்துட்டீங்க. ஆனால் விஜய்க்கு நெருக்கடி அவர் மேல ஒரு சிம்பத்தியை கிரியேட் பண்ணி சிறுபான்மையினுடைய வாக்கு நீங்க அங்க கொண்டு போறதுக்கு பிளான் பண்றீங்க. காங்கிரஸ் என்ன பண்றாங்கன்றீங்க? அப்போ காங்கிரஸும் பிஜேபியும் ஒரே இதில் போகுதுன்னு நீங்கள் சொல்ல வர்றீங்களா? 2 சித்தாந்தத்தில் வேறு. இது கருப்புனா அது வெள்ளை, கேள்வியே கிடையாது. இது காவினா அது நீலம்.
கேள்வியே கிடையாது. அப்ப இப்படி அப்ப அவங்க எப்படி பண்றாங்க? அப்ப பாஜக நெருக்கடி கொடுக்கிறதுனால காங்கிரஸ் தாவேகாவுக்கு ஆதரவாக குரல் கொடுக்குது. அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. தாவேகா தான் அரசியல். பாஜக இதை பற்றி விமர்சிக்கவே இல்லை, பேசவே இல்லை. சென்ட்ரல்னு வந்ததுனால உங்களுக்கு உடனே அது மத்தியம்னு வந்துருச்சு. நாளைக்கு சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷன்ல எதையாவது பேசிட்டீங்கன்னா தப்பாயிடும். சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுங்கிறது சதர்ன் ரயில்வே, வெஸ்டர்ன் ரயில்வேன்னு 1000 இருக்கிற ஒரு விஷயம். சென்ட்ரலுங்கிறது மத்தியம். ஆனால் பார்க்கறதெல்லாம் இந்த அதிகாரிகள் தானே. விஜயகாந்த்ங்கிறவர் ஒரு படம் பார்த்துருக்காரு, லதாங்கிறவங்க ஒரு படம் பார்த்துருக்காங்க. அவங்க தான் முடிவு பண்றாங்க. சம்பந்தம் இல்லாமல் ஒருத்தர் எழுப்பியிருக்காருன்னே வச்சுக்கோங்க. ஒரு ரெவ்யூ கமிட்டியில் சம்பந்தம் இல்லாமல் இப்போ விஸ்வரூபம் படத்துக்கு அர்த்தமே இல்லாமல் ஒரு விவாதம் வந்தது. அதுக்கு எத்தனையோ காரணங்கள் சொன்னாங்க. அதில் ஒரு காரணம், படம் இன்றைக்கி தேட்டரில் ரிலீஸ் ஆச்சுன்னா நாளைக்கு அதை வந்து ஓடிடியோ என்டிடியோ ஏதோ ஒரு ஆஸ்பெக்டில் சொன்னாங்க. உடனே பிரச்சனையாச்சு. அதுக்கப்புறம் 16 கட்டு பண்ணாங்க. இப்போ பராசக்தியில் 16 கட்டு பண்ணியிருக்காங்க இல்லையா? தேட்டரில் மட்டும்தான் 16 கட்டு வரும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. வீடியோலையோ அல்லது ஆன்லைன்லயோ வரும்போது இந்த கட்டெல்லாம் வரவே வராது. பராசக்தி ஜனநாயகன் அந்த கம்பேரிசனுக்குள்ள போல ஜனநாயகனை முடக்க நினைக்குதா பாஜக? பாருங்க, ஜனநாயகத்தை முடக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருந்ததுன்னா ஜனநாயகனை இல்ல, உங்க டபுள் மீனிங்லயுமே அது இல்ல 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 ஜனநாயகன் தான் நான் தெளிவா சொன்னேன் சார். நான் ஜனநாயகத்தை எல்லாம் சொல்லவே இல்ல. என்ன பொறுத்த பண்ணாதீங்க, நான் ஜனநாயகன் தான் சொல்றேன். நானும் அதே தாங்க சொல்றேன். பிஜேபி ரெண்டு அர்த்தத்திலுமே டபுள் மீனிங்லயுமே அதை தப்பு பண்ணாது. இந்த பிரச்சனையை பொறுத்த வரைக்கும் எனக்கு என்னவோ விஜய் சைடுல இருந்து இந்த பர்டிகுலர் ஆள் யாரால தூண்டப்பட்டாருங்கிறது தான் எனக்கு தெரியணும். யாரால இவர் ரிவ்யூக்கு போகணும்னு தூண்டப்பட்டார், என்ன காரணம்? ஒருவேளை பராசக்தி 10ஆம் தேதி ரிலீஸ் ஆகி 11ஆம் தேதிக்குள்ளே ஊத்திருச்சுன்னு தெரிஞ்சுன்னா 2 நாள் கலெக்ஷனை வாங்கிக்கலாம் அப்படிங்கிற இடத்துல அது பண்ணிட்டாங்களா திமுக சைட்ல இருந்து? யார் தூண்டினாங்கன்னு தெரியணும் இந்த ரிவ்யூ. இல்லை நேர்மையாக தான் அவர் அங்கே பொதுவாக நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் இந்த இடத்துல இருக்கக்கூடிய 2 கேள்வி. ஒன்று, தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணிக்குள்ள வாங்கன்னு விஜய்க்கு தமிழிசை சவுந்தரராஜன் உட்பட அழைப்பு விடுத்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் கரூர் விவகாரத்தில் சிபிஐ அவரை சந்திக்கணும்னு சொல்ற ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறாங்க. அப்படின்றப்போ கூட்டணிக்கான நெருக்கடியாகவும் அப்படி பார்க்கலாம். இன்னொன்று, திமுகவினுடைய சிறுபான்மையினர் வாக்கை பிரிக்கிறதுக்காக ஒரு அனுதாப அலையை ஏற்படுத்தி அதன் மூலமாக விஜய்க்கு ஒரு ஹைப் கிரியேட் பண்றீங்க, திட்டமிட்டு செய்யறீங்க பாஜக. இந்த படம் ஹைப்பை கிரியேட் பண்ணி பிரம்மாண்டமா ஓடிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. மெர்சலுக்கு அப்படிதானே சார் பண்ணீங்க? இல்லைங்க, பிரம்மாண்டமா ஓடி மெர்சலுக்கு அப்படிதானே படம் வந்ததுக்கு அப்புறம் மெர்சலுடைய கதை எதிர்ப்பு தெரிவிச்சோம். மெர்சலுக்கு எதிர்ப்பு தெரிவித்தோம். இங்கே நீங்கள் சொல்கிறது வந்து ஆதரவு செய்து முடக்கி ஒரு ஆதரவு செய்து அவருக்கு ஒரு ஐப்பு கூட்டு. இன்றைக்கி ஒரு 50 சீட்டு கேட்குற ஒரு 500 சீட்டு கேட்டார்னா என்ன பண்ணுறதுங்கிற யோசனை சாதாரண அரசியல்வாதிக்கே வராதா? திரைப்படத்தை திரைப்படமாக பாருங்கள். ஒரு திரைப்படத்தை பார்க்கின்ற அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூட அந்த 5 பேருக்கும் அறிவு இருக்குது. அவங்க யாருமே எந்த வன்மத்தோடும் வர்றதில்லைங்கிறதுக்கு தான் நான் பல உதாரணங்களுக்கு உங்களுக்கு சொன்னேன். அவங்க பார்த்துட்டு ஒரு ரிவ்யூ கேட்டுருங்க. உடனே சொல்கிறேன். இதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. ஒரு நிமிஷம், இதுக்கு மட்டும். பராசக்தி படத்துக்கு எத்தனை கட்டு போடலான்றது, என்னென்ன காரணங்களுக்காக அதை வந்து நீங்க யூஏ சர்டிஃபிகேட் கொடுக்கலன்றதுக்கான விளக்கம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. இந்த ஜனநாயகனுக்கு ஏன் அப்படி சொல்லல? ஏன் அப்படி சொல்ல முடியல? ஏன்னா அது ரிவ்யூக்கு போயிடுச்சு. இதுக்கு ரிவ்யூக்கு முன்னாடியே முடிச்சு போட்டாங்க கீழே. என்னவோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் முடிஞ்சிருச்சு. அங்கே இன்னும் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகலை. இவ்வளோ தானே பிரச்சனை. நான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்குள்ளே வரல. திரும்பவும் கரெக்டான வார்த்தையை பயன்படுத்துகிறேன். அவங்க அந்த ரிவ்யூவில் என்னென்ன பாயிண்ட் வச்சுருக்காங்கங்கிறது ரிவ்யூ கமிட்டி பேசும்போது தான் உங்களுக்கு தெரியும். யாருடைய உள்நோக்கம், யார் இந்த வேலையை செய்தார்கள்னு கரூரில் ராத்திரி 3 மணிக்கு தெரிஞ்சிருந்தா ஸ்டாலின் ஐயா இங்கேருந்து கிளம்பி போயிருப்பாரா? அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இல்லைங்க டாக்டர் ஆப்ரேஷன் ஒன்று நடக்கவே இல்லை, யாரோ ஒருத்தர் வந்து 34-41 பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டாங்கன்னா அப்புறம் தான் பாவம் அவருக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி ரிவ்யூ மீட்டிங்கில் இவங்க பேசும்பொழுது என்னென்ன வாதங்களை எடுத்து வைக்கிறாங்கிறது ஆர்டிஐயில் வெட்ட வெளிச்சமாக வெளில வந்துடும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், நீங்கள் சாதாரணமாக இந்த படத்தை நாளைக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தா கூட காலையிலையோ சாயங்காலமோ ஏதாவது ஒரு விமர்சனம் வந்து அந்த படத்தை, ஏன்னா கடைசியாக 6 படம் பெருசாக அவருக்கு ஓடலை, நிறைய கருப்பு வெள்ளையாக முடியல, நான் கலரை தான் சொல்கிறேன், ஆக முடியல. ஆனால் இந்த படம் நாளைக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக முடிஞ்சு போயிடும். ஆனால் இப்போ வெறுப்பேற்றுறீங்க இல்லையா ரசிகர்களை, இவங்க மலேசியா போய் பார்ப்பாங்க, சிங்கப்பூர் போய் பார்ப்பாங்க, திருப்பி வந்து இங்கே பார்ப்பாங்கன்ட்டு பெரிய அளவில் அது விஜய்க்கு தான் உதவும். இந்த மாதிரியான தவறை கடைசி படம் சொல்லியிருக்கிறாரு, அதன் மேல ஒரு அழுத்தம் கொடுத்தோம்னா அவங்களுடைய ஆதரவு அதிகமாகும் தான் இது சொல்ல முடியும். கடைசி படம் சொல்லியிருக்காரு, 9ஆம் தேதி வந்தால் தான் கடைசி படம், 11ஆம் தேதி வந்தால் கடைசி படம் சொல்லலை. இங்கே நடந்திருக்கிறது ஒரு டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட். அந்த டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட் ரிவ்யூ கமிட்டி ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். ரிவ்யூ கமிட்டி மீட்டிங்கில் அவங்க வைக்கின்ற வாதம் சொதப்பலாக இருந்தால் யார் வைத்திருக்காங்கிறது ஈஸியா தெரியும், கொண்டையை மறைக்க முடியாது. ட்விட்டர் பக்கத்தில் மக்கள் அளித்திருக்கக்கூடிய கருத்து, தணிக்கை வாரியம் என்று 14% பேரும், திரைப்பட குழு என்று 15% பேரும், அரசியல் காரணங்கள் என்று 71% பேர் வாக்களித்திருக்கிறார்கள். இதே கேள்வியை யூடியூப் பக்கத்தில் முன்வைத்திருந்தோம். அதில் தணிக்கை வாரியம் என்று 22% பேரும், திரைப்படக்குழு என்று 8% பேரும், அரசியல் காரணங்கள் என்று 70% பேரும் வாக்களித்திருக்கிறார்கள். மக்களின் தீர்ப்பு குறித்து விருந்தினரும் கேட்கலாம். ரவிச்சந்திரன் சார், 2 பேருமே 70 தான் சொல்லியிருக்காங்க, அரசியல் காரணங்கள் தான் சொல்லியிருக்காங்க. இல்லை, இதில் அரசியல் பார்க்கக்கூடாதுங்கிறது தான் நான் சொல்கிறேன். கிடுக்குன்னு ஒரு படத்துக்கு 68 இடத்துல கட் பண்ணி கொடுத்துட்டாங்க. படத்துக்கு பெரிய ஹைப் கிரியேட் ஆகிடுச்சு. இத்தனை கட்டு பண்ணியிருக்காங்களான்னு
கடைசியில் படம் பார்த்துட்டு எல்லாரும் டைரக்டரை திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க, சிங்கே ஆகலைன்னு. 68 கட்டு கொடுத்தா ஒரு படம் எப்படி சிங்க் ஆகும்? 16 கட்டு 23 கட்டு கொடுத்துருக்கிறது வேற விஷயம், படத்தினுடைய கான்செப்டே தப்புங்கிறது வேற விஷயம். விஜய் பற்றி ஒரு விஷயம் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன். சந்திரமுகி படம் வரும்போது சச்சின் படம் வர வேண்டாம்னு தான் எல்லாரும் சொன்னாங்க. அதையும் மீறி அவர் அன்றைக்கி ரிலீஸ் பண்ணார். அந்த படம் உண்மையிலே நல்ல படம், ஆனால் அந்த படம் சிறுசாக ஓடலை. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், விடுதலை 2ன்னு ஒரு படம், அந்த படம் ஒரு பழைய வாத்தியாரை பற்றி ஒரு கதை. அதில் சம்பந்தம் இல்லாமல் ஒரு டைலாக் வருது, ஒரே வடை ஒரே சோறு ஒரே உடை என்று நாட்டை மாற்றி விட்டுருவார்கள்னு ஒரு வருது, சென்சாரில் அனுமதித்து வெளில வருது. துரைசிங்கம்னு ஒரு படம், அந்த படத்தில் வந்து நிர்மலா சீதாராமன் மாதிரி ஒருத்தர் வருவாங்க, இவங்க போராடி காருக்குள்ளே வருவாங்க, அவங்க வந்து உடனே ஹெல்ப் பண்ணுறேன்னுவாங்க, ஆனால் அதை விளம்பரத்துக்காக பயன்படுத்துவாங்கன்னு காட்சி வருது. அதையெல்லாம் அனுமதிச்சிருந்தாங்க எத்தனையோ படத்தை. அது கடைசியில் மோடி வர்ற மாதிரி வர்றது அடுத்த பிரச்சனை. ஆனால் இந்த மாதிரி எல்லாம் தானே நடந்து கொண்டு தான் இருக்குது. கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், பராசக்தி நாளைக்கு ரெவ்யூ முடிஞ்சதுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுது. அவங்க எப்படி ரெவ்யூ மேனேஜ் பண்ண முடியுமோ பண்ணிட்டாங்க. நீங்கள் வேணும்ட்டு பண்ணீங்களா வேணான்ட்டு பண்ணீங்களான்னு தெரியல. எப்போ வந்தாலுமே படம் ஒடுங்கிறத மட்டும் தலைவா மனசில் வச்சுட்டு பண்ணுங்க. லேட்டாக வந்ததுனால தலைவா விஜய் டிவியில் தான் 2008 முறையாக நான் பார்த்துருக்கேன், வேற எங்கேயும் பார்க்க முடியல. ஜாகிரதையாக. நன்றி.